ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நான் கடந்த நாட்களிலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாரம் என்ன ஆண்டவரே எங்களோட பேச போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேத பகுதி எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வந்தது. அது மட்டும் இல்லை, அந்த வாரம் முழுசாவே இதை சம்பந்தமாக நிறைய காரியங்களை பிராக்டிக்கலாக உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இங்கே வாசிக்கிறோம் ஆகையினால். அப்போ இந்த வசனம் தனிப்பட்ட வசனம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கிறாருங்கிறது நமக்கு விளங்குது. உடனே நாம் அதை பாருங்க. நாம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆயினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் பாருங்க, ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு சிட்சையை குறித்து சொல்லிட்டு கடைசி என்ன சொல்ற, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்றுதான் அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் சிட்சிக்கவில்லை என்றால் அவர் என்ன சொல்றார், நீங்க வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றார் பாருங்க, நாம் எங்க இருக்கிறோம் பாருங்க. 23வது வசனத்துல நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, நாம் இன்றைக்கு நமக்கு
எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஏன் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோம்? ஏன் இயேசுவை பின்பற்றுவோம்? அல்லது ஏன் நான் கிறிஸ்தவனாய் மாறினேன்? ஒருவேளை நாங்கள்லாம் சொல்லலாம், நாங்கள் பாரம்பரியத்தில் இருந்து வந்தோம், எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்தவங்களா இருந்தாங்க, நாங்களும் அப்படி வந்தோம். ஆனால் இன்னைக்கு அநேக விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? கிறிஸ்துவனிடத்திலே வந்திருக்கிறார்கள். ஏன், எதற்கு வந்தார்கள்? இன்னைக்கு நாம் சொல்லுகிறதெல்லாம், ஆண்டவரிடத்துல வந்தா என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு சமாதானம் தருவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரச்சனையா, வியாதியா, வாங்க சர்ச்சைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுவோம், என்ன செய்யும்? சுகம் கிடைக்கும். அல்லது கடன் பிரச்சனையா, வாங்க சர்ச்சைக்கு வாங்க. திருமணம் ஆகலையா, சர்ச்சைக்கு வாங்க. வீட்டில் பிசாசு தொந்தரவா, சர்ச்சைக்கு வாங்க. இப்படி சர்ச்சைக்கு வாங்க, சர்ச்சைக்கு வாங்க, சர்ச்சைக்கு வாங்க, எதை சொல்லி சொல்லி நாம வரவழைத்திருக்கிறோம். இந்த மக்கள் எதை நம்பி வந்திருக்கிறார்கள்? இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சுகமான, அங்கே போனோம்னா சமாதானமாக இருக்கும். பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அம்மா இப்படித்தான் சாமி கோயிலுக்கு போயிடுச்சு. எங்கள் நம்ம உஷாதட்டபுரத்தில் ஒரு கோயில் இருக்கு, அங்கே இவங்களுக்கு அந்த சாமி வந்துடும். சாமி வந்து கால் என்ன செஞ்சிருச்சு, இவங்களுக்கு சுகர் வியாதி வேற. இவங்க கால் அங்கே ஆடின ஆட்டத்தில் கால் பெருவர்களாக என்ன செஞ்சு போச்சு, பேர்ந்துச்சு. பாருங்க, சுகர்காரங்களுக்கு அது பேர்ந்தா என்ன ஆகும்? அந்த சாமி என்ன செய்யுது? அந்த அம்மா கண்டபடி என்ன செய்யுது? கெட்ட வார்த்தையால திட்டுது, பச்சை பச்சை கெட்ட வார்த்தையை பேசுது. பாருங்க, சில நேரங்களில் நாம் கூட ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசாம இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வி லைட்டா தொக்கி நிக்குது. என்ன பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்குதான் இப்படிப்பட்ட சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், சோர்வுகள், இதைத்தான் சொல்றாரு. இந்த சோர்வை தான் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னா, அங்க முடமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார், அல்லது நெகிழ்ந்த கை என்று சொல்லுகிறார், தளர்ந்த முழங்கால் என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலே நமக்கு இருக்கிற அந்த உறவு இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒரு தளர்ந்த கையின்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அது வேலை செய்யாது. பார்த்தீங்களா? அது இருக்கும், கை இருக்கும், ஆனால் என்ன செய்யாது? வேலை செய்யாது. இந்த காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது கடந்த நாட்களில் நான் மொபைலில் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தேன். அது இந்த செட்டு சேர்க்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ஒன்றா இப்போ 6 சேர்த்தா 2 6 சேர்ந்துன்னா அந்த பாக்ஸன் சிரம் எம்டி ஆயிடும். 6 7 8 சேர்ந்தா பாக்ஸ் எம்டி ஆகாது, நிறைஞ்சிடும், கேமு. இது மாதிரி ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அதில் சென்டரில் ஒரு வளையம் மாதிரி இருக்கும், கீழே நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு வளையம் மாதிரி. அந்த வளையத்துக்குள்ளே இருக்கிறத எல்லாம் நம்ம காலி பண்ணிட்டோம்னு வைங்களேன், மீதி இருக்கிறது எல்லாமே தானாகவே என்ன செய்கிறோம்? காலியாகி நாம் வெற்றி பெற்று விடுவோம். பாருங்க, நான் விளையாடிட்டு இருந்தேன், சும்மா ஒரு நம்பரை அமுத்தினேன், டோட்டலி காலி ஆயிடுச்சு. உடனே எனக்கு ஆண்டவர் என்னோட பேசுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில கபடி விளையாட போறோம், நான் உள்ள போய் பாட்டு பாடினா எல்லாரும் அவுட்டு, 10 நம்பர் எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், அது விளையாட்டா? நான் ஒருத்தனை தொட்டாகும், அவன் என்னை தொட விட மாட்டான், அவன் என்னோடு போராடலாம், என்னை டச் பண்ண விட மாட்டான். டச் பண்ணா பிடிப்பான் அவன் கண்டிப்பா. நான் அவனை தட்டி விட்டு அங்கே நான் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நான் என்ன செய்யணும்? போராடி அவன்கிட்ட இருந்து நான் வெளியில வரணும், அதுதானே? இல்லை நான் சும்மா பாடிட்டு கபடி கபடின்னு போனோடனே எல்லாரும் ஓகே. அது விளையாட்டா? அப்படி ஒரு விளையாட்டு தேவையா? நான் இது விளையாட்டை கொண்டிருக்கும் எனக்கு டக்குன்னு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், எல்லா பிரச்சனையும் சார்ந்தாச்சு. ஒன்றும் நோய் கிடையாது, கடன் கிடையாது, எல்லா பிரச்சனையும், எதிராளி கிடையாது. எப்படி இருக்கும்? இயேசு அநேக பாடுகளின் வழியாக, நம்முடைய இரட்சகராகிய அவர் அநேக பாடுகளின் வழியாக
அவர் பூரணராக வேண்டியது அவசியமாக இருந்தது. இதை நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு தோன்றுகிறது, ஒவ்வொரு மனிதனும் ஏன் இந்த பூமியில இப்படி பாடுபடணும்? பாருங்க, அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு 15 வருஷத்தை கூட்டிட்டாங்க. இதை சிந்திக்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன? அவனு தான் வாழ்றான், அவனும் நோய் நொடி இல்லாமல் வாழ்றான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், விக்கிரகங்களை வழிபடுகிறவன், அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. நான் தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறேன், உண்மை உத்தமமா வாழணும் என்று சொல்கிறேன். கொஞ்சம் பசங்க கூட என்னை கண்டிக்கிறது வேத வசனம். ஆண்டவர் என்னை கண்டிக்கிறார், டேய் நீ செய்த தப்பு மகனே, இது உனக்குரிய பாதை இல்லை என்று என்னை வசனங்கள் என்னை கண்டிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னை கண்டிக்கிறது, அல்லது பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே இருந்து கண்டிக்கிறார். சரி, அப்படி இருந்தா என்ன, எனக்கு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா சுகமா கொஞ்ச நாள் வாழலாம், அவ்வளவுதானே. அதுதான் அவனுக்கு தான் கிடைக்குது. இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆண்டவரே என்ன நன்மை ஆயிட்டு, இதனால் என்ன நன்மை பாருங்க. ஆண்டவர் ஒரு நீதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு தடவை அது விளையாட்டுல தோத்துட்டோம், சரி பரவாயில்ல, நின்று விளையாடுப்பா, அடுத்து உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அதுதான் நம்முடைய அன்றாட நம்முடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிற, இந்த பூமியில தருகிற ஆயுசு நாட்கள் என்னவென்று சொன்னால், நாம் அவருக்கு அவருடைய பரிசுத்தத்திற்கென்று, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவன் நமக்கு இந்த வாழ்க்கையை நீட்டி தருகிறார். அப்போ அந்த வாழ்க்கையில நான் நீட்டி தரக்கூடிய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து தளர்ந்த கையை நான் என்ன செய்யணுமாமா? நிமிர்த்த வேண்டும். இல்ல வாழப்பாடா தந்துட்டாரு, நல்லா படுத்து தூங்குறேன், பரவாயில்ல, இந்த கையை நொண்டிக்காலோட என்ன செய்வோம்? ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி, அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தரல. நாம் என்ன செய்ய வேண்டுமாமா? என்னுடைய தளர்ந்து போன அந்த முழங்கால்களை நான் என்ன செய்யணும்? நான் நிமிர்த்த வேண்டும். அதற்காகத்தான் எனக்கு அவர் என்ன செய்கிறார்? எல்லா காரியங்களையும் தருகிறார். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது, இதை குறித்து சிந்தித்த பொழுது இன்னும் ஒன்றை ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்துகிறார். இயேசு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஏங்க, எதற்காக? நம்மை மீட்பதற்காக. சரி, மனுஷர் சாயலானார். இப்போ வந்தாரு, மனுஷ சாயலான மீட்டுட்டு மறுபடி தேவனுக்கு சமமா இருக்க முடியுமா? அதுதான் இல்லை. பார்த்தீங்களா, அவர் இப்பொழுது என்ன ஆயிட்டார்? நமக்கு ஒப்பாக மாறு பிள்ளைகள், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்ப நாம் மறுரூபம் தான் ஆக முடியும். அவர் மறுரூபமானது போல அவர் மறுரூபம் தான் ஆனார். பிதாவுக்கு சமமா என்ன செய்யல. ஏனென்றால் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை விட்டுட்டு நமக்காக கீழே இறங்கி வந்தார். இதனாலதான் பழைய உடன்படிக்கை இருக்கிறவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட இயேசு இல்லை. தேவன் மனிதனாக வந்து அவரும் மனிதனோடு கூடவே பயணிப்பதற்கு ஆள் இல்லை. ஆனா நமக்கு தேவனே நம்மை போல என்ன செய்தாரு? மாறிவிட்டார். அவர் திறந்துட்டாரு, பரலோகத்தை திறந்துட்டாரு. தேவனோடு கூட, தேவனுக்கு சமமாய். அப்படின்னா என்னங்க? அவரும் தேவனும் ஒண்ணுதான், ஈக்குவல். ஆனா எங்க சொல்லப்பட்டிருக்கு என்றால், கிறிஸ்துவும் எல்லாவற்றுக்கும்
கிறிஸ்து தலையாயிருப்பதற்கு, தேவன் தலையாயிருப்பதற்கு கிறிஸ்துவும் அவருக்கு என்ன செய்கிறாராமா? கீழ்ப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு இயேசு எப்படி இருக்கிறாருங்க? கீழ்ப்பட்டார். எப்படிங்க கீழ்ப்பட்டார்? நமக்காக. பாருங்க, அப்ப ஏன் கீழ்ப்பட்டார்? இந்த உலகத்திலே நம்மை போல மனிதனாய் அவர் என்ன செய்ய வேண்டியதாக, வாழ வேண்டியது. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடணும், எதுவுமே இருக்கக்கூடாது, அதுதான் நம்முடைய நோக்கம். அதனாலதான் பவுல் இங்க அல்லது இந்த எபிரேய ஆக்கியோன் ஒன்றை வெளிப்படுத்த நினைக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமே ஆனால் நம்முடைய தளர்ந்து போன அந்த கைகளை நாம் என்ன செய்யணுமாமா? நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், செவ்வாய்ப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நாம் எங்க நம்முடைய கைகள் நெகிழ்ந்து போயிருக்கிறது? தேவனுக்கு நிற்க முடியாமல் நம்முடைய கைகள் நெகிழ்ச்சி அடைந்திருக்கிறதா? கால்கள் தளர்ந்திருக்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது தேவனோடு உள்ள உறவை நாம் சிந்தித்து பார்ப்போமே. அங்க வெளிப்படுத்தல சொல்லும்போது சொல்ல, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நம்ம ஆரம்பத்தில் தேவனோடு இருந்த அந்த உறவு எப்படி இருந்துச்சு? அல்லது வார்த்தைகளின் மேல் நமக்கு என்ன எப்படிப்பட்டதான விசுவாசம் இருந்தது அன்னைக்கு? இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மேல் நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? அல்லது நம்முடைய அன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய தன்மை எப்படி இருந்துச்சு? தேவனோடு உள்ள உறவு எப்படி இருந்தது? ஜெபம், வேத வாசிப்பு அல்லது நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வார்த்தைகள் உள்ளத்தில் ஒன்று இருந்துச்சு. இது வெறும் கையையும் காலையும் பற்றி மட்டும் அவர் சொல்லலை. இது ஆவிக்குரிய கைகளையும் கால்களையும் குறித்து அவர் பேசுகிறார். நாம் இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் அதை சோர்ந்தே போகிறோம். நம்முடைய கைகள் எல்லாம் சோர்ந்து போகிறது, திடனற்று போகிறது. நாம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவோடு உள்ள அந்த ஐக்கியத்தில் ஒரு தடை ஏற்படுகிறது. பாருங்களேன், ஜபம் பண்ண போனாலும் அவ்வளவு ஆரோக்கியமா இல்லை, பைபிள் படிக்க போனாலும் அவ்வளவு ஆரோக்கியமா இல்லை. மற்ற எல்லா இடங்களிலேயும் பிரச்சனைகள் வரும்போதும் தேவனை பற்றி, தேவன் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இப்படியெல்லாம் பேசின அவர் மேல் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு இருக்கிறது? அதனால சொல்ற பாருங்க, இங்க அவர் அழகான சில வார்த்தைகளை சொல்றார். நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை என்ன செய்யுங்க, செவ்வாய்ப்படுத்துங்கள். இது எப்படிங்க? கால் பாருங்க, லேசா ஒரு வலி இருந்துச்சுன்னு வைங்களேன், அது என்ன ஆயிருது, நம்ம அதை நிறுத்த மாட்டேங்கிறோம். அது அப்படியே அந்த கால் வச்சாலும் வலிக்காட்டியோ இது எனக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்னா, பாப்பா ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு இடத்துல படியில் இறங்கும் போது கால் என்ன செஞ்சிச்சு, லேசாக சுருக்கிடுச்சு. அது ஒரு 2 நாள் 3 நாள் சரியாக போயிருந்துருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் என்னதான் பண்ணுற, அப்படி கால் இப்படி புட்டிச்சு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு பாருங்க. சிலருக்கு மைண்டில் அப்படியே செட் ஆகிடும், அப்புறம் கால் நல்லா தான் ஆயிடும். ஆனால் என்ன செய்வாங்க, அதே பழக்கம் வரும் பாருங்க. சிலருக்கு இந்த விரல், நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கிறேன், அடிபட்டு இருக்கும், அது கொஞ்சம் கோணையாக இருந்திருக்கும், அதை அப்படியே வச்சிருவாங்க. அது நேர் பண்ணி வச்சு கட்டாம, அல்லது கைகள்லையும் பார்த்துருக்கிறேன், உடஞ்ச இடத்த மறுபடியும் நேர் பண்ணி அந்த கரெக்டாக வச்சு கட்டாம அதை அப்படியே ஏதோ விட்டுருவாங்க, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல்.
அது என்ன செஞ்சிருக்கும், அந்த எலும்பு இப்படி வளைஞ்சு இருக்கும் பாருங்க. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நாம் அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டுறது பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஜப வேலை இருந்துச்சு, அது கொஞ்சம் குறைஞ்சிட்டேன், ஆனால் அதை குறித்து எனக்கு அக்கறையே இல்லை. அதை நான் என்ன செஞ்சுருவேன், அதை அப்படியே விட்டுருவேன். அது அப்படியே அப்படியே இருந்து கடைசியில் அது அப்படி ஒரு விஷயமே வாழ்க்கையில் இல்லாத மாதிரி ஆகிடும் பாருங்க. பைபிள் தொடர்ச்சியாக ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வாசிச்சுருந்துருப்பேன். அது கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள், தேவனிடத்தில் ஏற்பட்ட சின்ன விசுவாச குறைவுகள், அதை விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அதை என்ன செய்ய மாட்டேன், அதை திரும்ப அதை நிமிர்த்துவதற்கு, அதை சரி செய்வதற்கு முயற்சிக்காமல் அதை அப்படியே விட்டுருவேன். அதை என்ன செஞ்சிடும், அப்புறம் அது அப்படியே காணாமல் போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று போய் ரெண்டு போய் ஒன்றுன்னா போய் 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 கடைசியில் என்ன ஆயிருதுன்னா மொத்தமாக முடமாகி போகிறது. ஆகையினால தான் அவர் சொல்ல, தளர்ந்து இருக்கிறத கொஞ்சம் நிமித்துங்க, கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறா மறுபடியும் என்ன செய்யுங்க, நிமித்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில மனமாய் போச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, மனசு சோர்ந்துட்டேன், அதுலேருந்து என்னால் கொஞ்ச நாள் வெளியில வர முடியல. அந்த ஆண்டவர் சொல்ல, தகப்பன் சிரிச்சாத புத்திரன், நீங்க உங்க மனசை என்ன செய்யுங்க, திடப்படுத்துங்கள், நீங்கள் உங்களை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அதை அப்படியே விட்டுடாதுங்க. பாருங்க, எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது தம்பி தமிழரசனை தான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாள் அப்புறம் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காவே என்ன செஞ்சிருது, தடையாயிடும். ஒரு நாள் வேலைக்கு வர சொல்றாங்க, அர்ஜென்ட் வேலைன்னு சொல்றாங்க, அப்புறம் அது என்ன ஆயிடுது, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே நிரந்தரமாய் அந்த பிரிவு ஏற்பட்டு விடுகிறது. பாருங்க, ஆண்டவர் அதுதான் சொல்றாங்க, நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது. பாருங்க, அது மட்டும் இல்ல, இந்த வசனத்தின் முந்தின பகுதியை அழகா சொன்னார் பாருங்க. 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முட்டிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இதை வாசிக்கும் பொழுது பாருங்க, இங்கேயும் ஆகையால் என்று தொடங்குகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்றார். விசுவாச வீரர்கள் பட்டியலை அவர் அங்கே காண்பிக்கிறார். பாருங்க, அவர்கள் நிறைய காரியங்களை சாதித்தார்கள் தான் விசுவாசத்தினாலே. அவர்கள் அக்கினி சூளைக்கு தப்பினது உண்மைதான். அவர்கள் தங்களுக்கு சாகு கொடுத்த பிள்ளைகளை மறுபடியும் பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கூட்டத்தையும் அவர் என்ன செய்யவில்லை, காண்பிக்க என்ன செய்யலைன்னா மறக்கவில்லை. சொல்ற 34ஆம் 36வது வசனத்துல வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்துல வந்தா துன்பம் எல்லாமே என்ன செஞ்சிடக்கூடாது, வரவே கூடாது. ஜெபம் எல்லாத்துக்கும் என்னவா இருக்கு, துன்பம் எது வந்தாலும் உடனே உபவாசம் போடுறது, பொருத்தனை பண்றது, இப்படி ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அதை மறுபடியும் திரும்ப திரும்ப வாக்களிக்கப்படுகிறது. யாருமே இந்த பாருங்க, இதை நான் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது பாருங்க,
வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தாங்க, கல்லறி உண்டார்கள். இது அங்கே கீழே சொல்லப்படுகிற தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ என்று சொல்கிறாரே, சிக்ஷை அற்பமா எண்ணாதிருங்கள் என்று சொல்றாரு. அப்ப இது எதுல வருது பாருங்க, கட்டு, காவல், நிந்தை எதுல வருதுங்க? தேவன் சிக்ஷிக்கிற சிக்ஷையில வருது. ஆகையால் என்று அதை தொடர்புபடுத்திதான், இந்த காரியங்களை சொல்லிவிட்டு அதை தொடர்புபடுத்திதான் அவர் பேசுகிறார். இப்போ சிக்ஷை, அவங்க செத்தே போனாங்க. அங்க பாருங்க, கல்லறி உண்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், செத்தே போனாங்க. இதை எப்படிங்க எடுத்துக்கிறது? சிக்ஷிக்கப்பட்டார்கள். அங்கே அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அந்த விசுவாசத்திலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? அது அந்த முடமாகவில்லை. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் கால்களை நிமிர்த்தி என்ன செஞ்சாங்க? ஓடினார்கள். நமக்கு இப்படி ஒரு நிலை, ஒரு சூழ்நிலை வறுமையானால் நம்மளுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? அறுக்க போறாங்க, இப்போ வானால் அறுக்க போறாங்க, கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு போலதான். இப்போ ஆண்டவர் மேல எப்படி விசுவாசத்தை பாருங்க. அவர்கள் அறுக்கப்பட்டார், நாம இருந்தா என்ன செய்வோம்? இப்படி நான் வரப்போகுது சூழ்நிலை, உபவாசம் போடு, இதிலிருந்து விடுதலையாக்கப்படணும். சரி, விடுதலையாக்கப்படுவது உபவாசம் இருப்பது தப்பு கிடையாது, அது நல்ல விஷயங்கள் தான். ஆனால் வெற்றியே கிடைக்காது. அப்படிங்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இது நடக்கவா போகுது? நாம் சோர்ந்து போகிறோம், நம்முடைய கைகள் என்ன செஞ்சிருக்கு? அதனால தான் அங்கே சொல்ற, சோதிக்கப்படும் பொழுது கை என்ன செய்யக்கூடாதாமா? தளர்ந்து போகக்கூடாது. நாம் கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருக்கோம்? தளர்ந்து போயிடுறோமே. பாருங்க, எவ்வளவோ உதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்ல முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம மகளுக்கு என்ன செய்யல, கொஞ்ச நாள் குழந்தை இல்லை, நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உடனே எவ்வளவாய் சோர்வுக்குள்ள போறோம் பார்த்தீங்களா? என்னுடைய அனுபவத்தில் சொல்ல, இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடி வரும் பொழுது, தொழில்களிலே அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த கைகள் தளர்ந்து போகிறதுனால வேறு வேறு வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான வழிகள், தேவனை சார்ந்து முழங்கால்களை நிமிர்த்தி அதில் சோர்ந்து போகாமல் தங்களுடைய விசுவாசத்தை ஓட்டத்தை தொடருவதற்கு பதிலாக நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை மறந்து போகிறோம். நாம் இருக்கிற இடம் எது என்பதை, தேவன் இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் என்றால் எதற்காக நடத்துகிறார் சொல்லுங்களேன்? சோதனைகளுக்குள்ளாக எதற்காக நடத்துகிறார்? நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கடைய வேண்டும் என்பதற்காக. வேற நோக்கமே இல்லை. நம்மளை துன்பப்படுத்தி பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, என்னுடைய வாழ்க்கையில அவர் சிக்ஷிக்கிறார் என்று சொன்னால் நான் எங்கே குறைபட்டு, என்னுடைய விசுவாசம் தளர்ந்திருக்கிறதா, அல்லது வாழ்க்கையில வேறு ஏதோ காரியங்கள் இருக்கிறதா என்பதை நான் கவனித்து, அந்த விசுவாசம் தளர்வு இருக்குமா, இதெல்லாம் கரெக்டா இருக்கும், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா கரெக்டா இருக்கிறேன், வசனத்தின்படி வாழ்கிறேன், ஏன் மறுபடியும் எனக்கு தோல்வி வருகிறது? அங்கே விசுவாசம் சோதிக்கப்படுவதாக கூட இருக்கலாம். அப்பொழுது நான் என்னுடைய விசுவாசத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, நான் ஏன் அவர் என்னை சோதிக்கிறார்? நான் எப்படியாகிலும் அவருடைய பரிசுத்தத்திலே பங்கடைய வேண்டும். எப்படி நான் பரிசுத்தத்திலே பங்கடைய முடியும்? நான் தொடர்ச்சியாக அந்த களத்திலே நின்று நான் விளையாடினால் மட்டும்தான். அந்த சோதனைகளை எதிராளி என்னை பிடிக்க வரும் பொழுது நான் அவனுடைய பிடியிலிருந்து கிறிஸ்துவின் பலத்தினாலே என்னை தப்பித்துக் கொள்வதற்கு
ஆமா, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்று ஓடுவதற்காக அல்ல. அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னு எல்லாமே கிளியர் ஆயிடணும் என்பதற்காக அல்ல. நான் சொன்னேனே, இந்த விளையாட்டை விளையாடும் போது எனக்கு சோர்வா போச்சு. மறுபடியும் அப்படி விளையாடுறதுக்கு மனசே, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு பாதை என்பது, நாம் ஒரு ஓட்ட பந்தயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஓட வேண்டும், விளையாடணும். என்ன பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள், பந்தயம் அது, யார் இதை பெற்றுக்கொள்ள போகிறார் என்கிற பந்தயம். அது நான் மட்டும் அமைதியா உட்கார்ந்துட்டு வாங்கிட்டு போறதில்லை. நான் வேறு யாரோடோ அல்லது அந்த போட்டி எனக்கு இருக்கிறது, ஒரு போராட்டம் எனக்கு இருக்கிறது. போராட்டமே இல்லாம வாழ வேண்டும் என்று நினைப்பது என்பதுதான் நம்முடைய சோர்வாக காணப்படுகிறது. நம்முடைய கால்கள் முடங்கி போயிருக்கிற ஒரு நிலையாக காணப்படும். இவைகளை நாம் நிமிர்த்த வேண்டும். ஓட்ட களத்திலே நாம் என்ன செய்யணும்? ஓடணும், ஜெயிக்கணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, ஏதோ கிறிஸ்தவன் ஆயிட்டேன், அப்பாடா ஜெபம் பண்ண உடனே என் மகன் ஜெயிச்சிருவா, ஜெபம் பண்ண உடனே கல்யாணம் ஆயிரும், ஜெபம் பண்ண உடனே பிரச்சனை தீர்ந்துடும், ஜெபம் பண்ண உடனே வியாதி போயிடும், ஜெபம் பண்ண உடனே எதிராளி பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணிட்டு போயிடுவான், ஜெபம் பண்ண உடனே பெரிய வேலை கிடைச்சிடும், ஜெபம் பண்ண உடனே எல்லாம் தீர்ந்துடும். அதுக்கு இல்லவே இல்லை. தேவன் அவைகளை அந்தந்த நேரங்களிலே நமக்கு தருகிறார். ஆனால் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணினா என்ன சாவி மந்திர சாவியாக தான் இருக்காரு. நாம் இந்த பூமியிலே கிறிஸ்துவை போல அநேக உபத்திரவங்களின் வழியாய் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துவது அவருக்கு சித்தமே. ஆனால் நம்மை உபத்திரவமே இல்லாமல் பூரணப்படுத்த போகிறார். நாமும் இந்த உபத்திரவங்களின் வழியாக ஓடித்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த துன்பங்களை அவர் என்ன எண்ணாமல் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இதெல்லாம் அதுக்கு பொருட்டு கிடையாது. அதோட கம்பேர் பண்ணுவது இது ஒர்த்தானது இல்லை. ஓகே, இதை நான் எடுத்துக்கிறேன், அதை நான் பிடிச்சுக்கிறேன். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் எல்லாம் சரியாயிடும். அநேகர் அதற்காகத்தான் தேவனிடத்திலே வருகிறார்கள். ஆகையினாலே அவர்கள் கரங்கள் எல்லாம் சோர்ந்து போய், தளர்ந்து போய், கால்கள் எல்லாம் முடமாகி போய் அவர்கள் மரித்து போகிறார்கள். அந்த கால்கள் கரங்கள் எல்லாம் என்னவா போச்சுன்னா, அவருடைய விசுவாசம், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது முடமாகி போய் செயல்பட முடியாமல் ஓரிடத்திலே இருக்கிற நிலைக்கு வந்திருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் நம்மை அழைத்தது முடமாகி இருக்கிறதுக்கு கிடக்கிறதுக்கு இல்லை, ஓடும்படிக்கே ஓடுவோம். தேவன் நம்மை சிக்ஷிக்கும் போது சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக.